ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்சர்ட் டேப் சரிங்களா? இந்த இன்சர்ட் டேப்ல வந்துட்டு டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் குடுத்திருப்பாங்க. ஸோ, அதுல பிவோட் டேபிள் அப்டின்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆல்ரெடி நான் இங்க ஒரு டேபிள் போட்டிருக்கேன். அந்த டேபிள நீங்க செலக்ட் பண்ணிட்டு, அ பிவோட் டேபிள் அப்டிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பாப்பப் வரும். அத கிளிக் ஓகே குடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு புதுசா ஒரு ஷீட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ, இந்த பிவோட் டேபிள்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப இதுல வந்து ஒரு 6 காலம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு இதுவே வந்து ஒரு 20 காலம் இருக்குன்னு வைங்க. இதே மாரி காலம் வந்து எனக்கு 20 செக்ஷனா இது நெறையா இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் ஃபர்ஸ்ட்டு காலம், லாஸ்ட் காலம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க இப்டி போயிட்டு, இங்க போய் பார்த்துட்டு, அப்புறம் இங்க நீங்க வர மாரி இருக்கும். ஸோ மூவ் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். நெறையா காலம் அதிகமா இருந்தது அப்டின்னா. சரியா? அப்ப நான் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு அது குடுத்த உடனே இங்க அங்க இருக்க காலமோட ஹெட்டிங் எல்லாம் சைட்ல வந்துரும். உங்களுக்கு என்ன காலம் நேம் வேணுமோ, அத மட்டும் கிளிக் பண்ணுங்க. எனக்கு நேம் வேணும், அ டோட்டல் வேணும்னா, நேமு அவங்களோட டோட்டல் மட்டும் எனக்கு பக்கத்து பக்கத்திலேயே வந்துரும். சரியா? நீங்க என்ன டேட்டா பார்க்கணுமோ, அத மட்டும் கிளிக் பண்ணி நீங்க எக்ஸாக்ட்டா பார்த்துக்கலாம். ஓகே. நீங்க டைரக்ட்டா பார்க்கும்போது கூட இவரு ராஜேஷ் அப்டின்னா, அவருக்கு நேரா பார்க்கணும்னா இங்க 2022 ஓகே 222 ஓகே. ஸோ இது பக்கத்துல இருக்கனால பிரச்சனை இல்ல. இது ஒரு 20 காலம் இருந்ததுன்னா, கொஞ்சம் ரிஸ்க் தான் இல்லைங்களா? ஸோ அதுக்காக பிவோட் டேபிள் யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ நான் இத வேணா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நான் அத கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த டேபிள கிளிக் பண்ணோனே, சைட்ல உங்களுக்கு பிவோட் டேபிள்க்கு உண்டான அந்த செக்ஷன் வந்துரும். இதுல வந்து நீங்க என்ன காலம் கிளிக் பண்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரோங்கிற இடத்துல நேம் இருக்கு. இப்ப நான் அத நேம கிளிக் பண்ணிட்டு, அப்படியே இப்படி மூவ் பண்றேன். காலம் செக்ஷன்ல போய் விடுறேன். இங்க காலம் இருக்கு இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு லிஸ்ட் பாருங்களேன். காலம் வைஸ் உங்களுக்கு நேம் வந்துரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பெரிய ரிப்போர்ட்ட வந்து உங்களுக்கு தேவையான ஃபீல்ட மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி, ஒரு டேபிளா நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து பிவோட் டேபிள். ஓகே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆ ஓகே. ரெக்கமெண்டட் பிவோட் டேபிள்னா ஒண்ணும் இல்ல. இந்த டேபிளுக்கு நீங்க என்னென்ன மாரிலாம் நீங்க போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதுவே ஒரு சாம்பிள் குடுக்கும். அதுதான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது என்னன்னா, நார்மலா நீங்க ஏதாவது ஒரு டைப் பண்ணிட்டு, அத டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா, அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த டேபிள கிளிக் பண்ணுங்க. ஆ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, மை டேபிள்ஸ் ஹேஸ் ஹெட்டர்ஸ்ன்னு இருக்கும். அப்ப நீங்க டைப் பண்ண டேபிள்ல நீங்க ஹெட்டிங் குடுத்திருந்தீங்கன்னா, அது டிஃபால்ட்டா டிக்லயே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. நீங்க குடுத்த ஹெட்டிங்க அது எடுத்துக்கும். ஓகே குடுக்குறேன். பார்த்தீங்களா? சீரியல் நம்பர் கிட்ட அந்த ஃபில்டர் பட்டனோட வந்துருச்சு. நான் குடுத்த ஹெட்டிங் தான் எடுத்திருக்கு. ஸோ இப்ப இதுவே மறுபடியும் அதிலேயே போயிட்டு இந்த டிக்க எடுத்து விட்டுறேன். அப்ப என்னன்னா, நான் போட்ட டேபிளுக்கு வந்து நான் ஹெட்டிங் எதுவுமே குடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஓகே குடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும், புதுசா அதுவே ஒரு ஹெட்டிங் காலம் 1, காலம் 2ன்னு குடுத்து ஃபில்டர் பட்டனோட வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க அத கிளிக் பண்ணி நீங்க ஹெட்டிங் என்ன வேணுமோ நீங்க இங்க போயிட்டு எரேஸ் பண்ணிட்டு, நீங்க போய் மாத்திக்கலாம். ஓகே. ஸோ ஒவ்வொன்னுக்கும் நீங்க ஹெட்டிங் வந்து வரிசையா மாத்திக்க முடியும். ஸோ இதுதான் நீங்க டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்தும்போது, அந்த வரக்கூடிய ஆப்ஷன் வந்து இதுதான். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அத யூஸ் பண்ணிக்கீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து என்னன்னா, ஒரு பிக்சர் எப்படி உள்ள கொண்டு வரது, ஒரு சேஃப் எப்படி டிரா பண்றது, எல்லாமே இங்கே குடுத்திருப்பாங்க. ஓகே. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஒரு பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பிக்சர் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் போயிட்டு பிக்சர் கிளிக் பண்ணுங்க. திஸ் டிவைஸ்னா உங்க கம்ப்யூட்டர்ல பிக்சர் இருந்ததுன்னா திஸ் டிவைஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இல்ல ஆன்லைன்ல இருந்து பிக்சர் டவுன்லோட் பண்ற மாரி இருந்தா டைரக்ட்டா ஆன்லைன் பிக்சர்ஸ் குடுங்க. நான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி இருக்கு. அதனால திஸ் டிவைஸ் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு விண்டோ பாப்பப் ஆயிடுச்சு. இதுல வந்து உங்க ஃபோட்டோ வந்து என்ன லொகேஷன்ல வச்சிருக்கீங்களோ, அந்த லொகேஷன்ல அந்த ஃபோட்டோவ கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸலுக்குள்ள அந்த ஃபோட்டோ வந்துரும். அதுக்கப்புறம் கார்னர்ல பட்டன கிளிக் பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுங்க, ரீசைஸ் பண்ணிக்கங்க. ஸோ சைட்ல இருந்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அது சுருங்குன மாரி இப்படி ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால ஃபோட்டோ எப்பவும் ரீசைஸ் பண்ற மாரி இருந்தா, கார்னர்ல இருந்து பண்ணுங்க. ஓகே. கார்னர்ல இருந்து பண்ணிட்டு, அத சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு, அந்த செல்லுக்குள்ள போய் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு செல்லுக்குள்ள ஒரு ஃபோட்டோ வைக்கணும். நீங்க இப்படிதான் வந்து வைக்கணும். பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். அப்ப நீங்க பிக்சர் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா, பிக்சர கிளிக் பண்ணும்போது பாருங்களேன், பிக்சர் ஃபார்மேட் நீங்க ஒரு புதுசா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அவுட் சைடு கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த ஆப்ஷன் வராது. பிக்சர கிளிக் பண்ணா மட்டும் தான் அந்த ஆப்ஷன் வரும். சரிங்களா? அப்ப இந்த பிக்சர வந்துட்டு பிக்சர் ஃபார்மேட்ல போனீங்கன்னா, இந்த பிக்சர கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா ரிமூவ் பேக்கிரவுண்ட். ஸோ நீங்க ரிமூவ் பேக்கிரவுண்ட் குடுத்தீங்கன்னா,
பேக்ரவுண்டில் இருக்கலாம் ஒரு கலர் வந்திருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கீப் சேஞ்சஸ் கொடுத்துட்டேன்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிடும், அந்த பிக்சர் மட்டும் வரும். ஸோ அதான் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன். நீங்கள் அதிலே போய் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி நான் ப்ளஸ் எடுத்தேன்னா நான் எங்கெல்லாம் ட்ராப் பண்ணுறேனோ அதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே அதாவது விசிபிள் ஆகும். மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்க்கிள் போகிறது எல்லாமே எரேஸ் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எனக்கு இது மட்டும் தான் எனக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ அதான் ரிமூவ் பேக்ரவுண்ட். நெக்ஸ்ட்டு கரெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, அதோட பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் கூட்டுறது குறைக்கிறது இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். கலருமே என்ன கலர், பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா அப்படிங்கிறது நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் போனீங்க அப்படின்னா பெயிண்டாக மாற்றுறது, ஸோ அந்த பிக்சர் அப்படி பெயிண்டில் ட்ரா பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்ட் வரும். ட்ரான்ஸ்பரன்சி போனீங்கன்னா அது கொஞ்சம் டல்லாக காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த லாஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி வந்துடும். ஸோ அதான் இந்த இதுக்கு ஆப்ஷன்ஸ். இது வந்து என்னென்னா ஃப்ரேம் போடுறது, நீங்கள் கொடுத்த அந்த ஃபோட்டோவுக்கு ஃப்ரேம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பிக்சர் பார்டரில் போயிட்டு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த ஃப்ரேம் அவுட்டரில் அந்த கலர் வரும். எஃபெக்ட் போனீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிக்சருக்கு பேக்ரவுண்டில் அந்த ஷேடோ எஃபெக்ட் வரும், லைட்டாக வரும். சரிங்களா? அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் எஃபெக்ட், பிக்சர் கீழே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அந்த பிக்சர் கஸ்டமைஸ் பண்ணணுமோ அது எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். ஸோ அதிலே போனீங்கன்னா க்ளோ ஆப்ஷன் இருக்குது, பேக்ரவுண்டில் க்ளோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேமில் போயிட்டு நார்மல், இப்போ நான் நார்மல் பேக் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு பேக்கில் வந்துக்கிறேன். கண்ட்ரோல் இசட் கொடுக்க கொடுக்க நீங்கள் பண்ண வேலை வந்து ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதில் போய் பாருங்களேன், சாஃப்ட் எட்ஜ் போனேன்னா அந்த கார்னர், அதாவது பார்ட்ரு வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கட்டிங் சேஃப் தெரியாது, அந்த ஸ்கொயராக இருக்கிறது எனக்கு இந்த ஆப்ஷனில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்க முடியும். பேக்ரவுண்டில் எனக்கு வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் இங்கே இந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜ் நான் வச்சுட்டு ஃபைலில் போயிட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரிண்டில் அந்த பேக்ரவுண்டோட அந்த எக்ஸல் சீட் எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் அவுட்டில் இந்த மாதிரி வேணும், கம்பெனி லோகோ எனக்கு வேணும், ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கேன், பேக்ரவுண்டில் எனக்கு இந்த கம்பெனி லோகோ வச்சு நான் பிரிண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இதிலேயே வந்துட்டு நான் இந்த எஃபெக்டான ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்சர்ட்டில் போயிட்டு நான் இன்னொரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, அதே பிக்சரே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ 2 பிக்சர். ஓகே, இதை நான் கொஞ்சம் சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இதுக்கு மட்டும் நான் சும்மா டிஃப்ரென்ஸ்க்காக ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். ஸ்டைலில் போய் கொடுத்த பார்டர் ஃப்ரேம் மாதிரி எனக்கு வந்துடுச்சு. இதில் இங்கே வந்து பிரிங் ஃபார்வேர்ட் பேக்வேர்ட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். பேக்வேர்ட்னா ஆல்ரெடி இருக்க ஃபோட்டோக்கு பின்னாடி போயிடும். சரிங்களா? இது பின்னாடி போயிடுச்சா, ஃபார்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு மேலே வந்துடும். ஸோ அப்போ இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ மேலே வேணும் எந்த ஃபோட்டோ கீழே வேணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி செலெக்ஷன் பேன் இது கொடுத்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஐக்கான் சிம்பிள் வரும். ஒரே நிமிஷம் இருங்க, நான் இங்கே ஃபோட்டோ வரும். ஸோ ஒரு ஐக்கான் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ மறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக்சர் ஃபார்மேட்டில் அதுவே வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர் என்ன பண்ணலாம், உங்களுக்கு அந்த மாதிரி சைஸ் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுலேயே வந்து குரூப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ இங்கே இருக்குது, ஆல்ரெடி இது பழைய ஃபோட்டோ இல்லைங்களா? அப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஏரோ மார்க்கில் பாருங்களேன் லைட்டாக ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ 2மே நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. 2மே செலக்ட் ஆனால் தான் இந்த குரூப்பிங் ஆப்ஷனே வரும் இதில். அப்போ இதில் போய் குரூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பிக்சரும் குரூப் ஆயிடும். சரிங்களா? இப்போ 2மே ஒரே பிக்சர் தான். ஸோ இந்த மாதிரி 2 பிக்சரை குரூப் பண்ணுறதுக்கு இந்த குரூப்பிங் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். குரூப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 2மே செலக்ட் பண்ணணும். ஸோ எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் இதை கிளிக் பண்ணியிருக்கேன், இதை கிளிக் பண்ணால் இது அன்செலக்ட் ஆயிரும், இதை கிளிக் பண்ணால் வெளியில் இருக்குது அன்செலக்ட் ஆயிரும். ஏதாவது ஒரு டைமில் ஒரு பிக்சர் தான் செலக்ட் பண்ண முடியும். 2மே செலக்ட் பண்ணணும்னா ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2மே உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிக்க முடியும். அதிலே போனீங்கன்னா அன்குரூப்பும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். அதே மாதிரி ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணோடனே இங்கே மேலே ஒரு சர்க்கிள் ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிக்சரை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொட்டேட் 90 டிகிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ண முடியும். ஃப்ளிப் வெர்டிக்கல் ஹரிசான்லி ஃப்ளிப் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இது வந்து ஹைட் வித் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகே. ஸோ அது நார்மலாக நம்ம இங்கேயே என்ன பண்ண முடியும், ஹைட் வித் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்செர்ட்ல பிவோட் டேபிள். பிவோட் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிக்சர் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி பிக்சரோட ஃபார்மேட் மட்டும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட் வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா?